அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் நோய் நிவாரணம் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் பலர் தங்களுடைய நோய்க்கு நிவாரணம் தர்காக்களில் இருப்பதாக, சிலர் தாயத்துகளில் இருப்பதாக, தட்டுகளில் இருப்பதாக, இன்னும் சிலர் மௌலிது ஓதுவதால் பரக்கத்து ஏற்படுவதாக நோய் நீங்கி, இப்படி பல எண்ணங்களில் நோய் நீங்குவதற்கு பல காரணங்களை வைத்திருக்கிறார்கள். இதனால் தான் இஸ்லாம் கூறக்கூடிய நோய் நிவாரணம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோய் பற்றியும் நோய் நிவாரணம் பற்றியும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம் சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு. இந்த நோய் நிவாரணம் என்பது ஈமானை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஈமானில் மிக முக்கியமான ஒரு அம்சம் நோயை நீக்கக்கூடியவர் அல்லாஹ் என்று நம்புவது. அப்படின்னா நம்ம டாக்டர் போறது தப்பா? அல்லாஹ் போனா நீங்க அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு டாக்டர் போறீங்க? ஒரு தலைவலி வருது, அல்லாஹ் தலைவலியை போய்க்கிறேன்னு வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே? பயத்த வலி வருது, அல்லாஹ்ட்ட கேட்டு உட்கார்ந்துட வேண்டியது, எதுக்கா மெடிக்கல் போய் மருந்து போடுறீங்க? இது மாதிரியான சில கேள்விகள் ஏற்படும். இதற்கும் இஸ்லாம் தெளிவான பதிலை வைத்திருக்கிறது. முதலில் இந்த நோய் நிவாரணம் என்பது டாக்டரிடமோ மருத்துவரிடமோ செல்லாமல், அது அப்புறம் பார்ப்போம் மருத்துவத்தை போறதை பத்தி, எந்த மருத்துவரையும் பார்க்காமல், யாரும் என்னை தொடாமல், டச் பண்ணாம, என்னுடைய நோயை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய துன்பத்தை போக்குவது யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதை முஸ்லிம் சமுதாயம் ஏற்றிருக்கிறது. அதை கேட்டா அப்படித்தான் சொல்லுவாங்க, நோய் யார் போக்குறான்? அல்லாஹ் நோயை போக்குவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட தங்கள் நோயின் நிவாரணத்திற்கு தாயத்தை கட்டினதுக்கு பிறகு இந்த நோய் போச்சு நம்புற முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. இந்த தகடை எழுதி கரைச்சு குடிச்ச பிறகு போச்சு, இந்த ஆளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இந்த தாயத்தை கட்டின பிறகுதான் அந்த பேய் நீங்கிச்சு என்றெல்லாம் நம்பக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த நோய்க்கு தர்காக்கு போக வேண்டும் என்பதை இஸ்லாமிய பாட்டு என்று சொல்லக்கூடிய பாட்டுகளிலேயே நீங்கள் பார்க்கலாம். நோய்க்கு நீங்க தர்காக்கு போலாம், போகணும் அப்படின்னு பாட்டே சொல்லும். மழையை அல்லாஹ் ஒரு முஸ்லிம் தாயிட்ட போய் கேளுங்க, மழை தருபவர் யாருன்னு கேளுங்க. நோயை விட மிக முக்கியமான மழை பெய்யுறது. இந்த மழையை தருபவன் யாரும் ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மழையையும் அவுலியாரிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று இஸ்லாமிய பாட்டு சொல்லுது. அதாவது இஸ்லாமிய பாட்டு என்று சொல்லப்படுகிற பாட்டு. இஸ்லாமிய பாட்டுன்னா அல்லாஹ் படிச்ச பாட்டு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் படிச்ச பாட்டு இல்ல. முஸ்லிம் மக்கள் ஒரு நாவுரை பாடலை அப்படி கருதி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த மாதிரி நோய் நிவாரணத்துக்கு தர்காவுல நிவாரணம் இருக்கு, கஷ்டங்களை போக்குற தர்காவுல சக்தி இருக்கு, பேய் விசாச போக்குறதுக்கு தர்காவுல தாயத்த சக்தி இருக்கு என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் நம்புது. இந்த விஷயத்துல ஈமான் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதோடு இந்த நோய் சமாச்சாரத்தை நான் சேர்ந்து இணைத்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணமா பாட்டை எடுத்து பாட்டை புரிய வச்சு மற்ற செய்தியை உங்களுக்கு சொல்றேன். ஏன் நான் பாட்டை சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு பாட்டை சொல்லும் பொழுது வெட்டுக்குன்னு ஒரு விஷயம் புரியுது. நடைமுறையில் சொல்றதை விட இந்த பாட்டை இப்படி சொல்றான் அப்படின்னா கவனமா பாக்குறாங்க. உதாரணமாக அபூஜஹில் சொல்லாத விஷயத்தை கூட, அபூஜஹில் இருக்கான்ல, அபூஜஹில் எவ்வளவு மோசமான ஆளு உங்களுக்கு தெரியும். அபூஜஹில் கூட சொல்ல மாட்டான், அப்படி சொன்னது இல்ல வரலாறுல. அதை இஸ்லாமிய பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும், நீங்க நம்புவீங்க இஸ்லாமிய பாட்டு.
அபூஜஹில் அந்த மாதிரி விஷயத்தை சொல்ல மாட்டான். ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலையின் சால்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து யாரால் மழை வருகிறது என்று நபி நீர் கேள். இந்த மழை பெய்த இதை யார பேய வைக்கிறது அப்படின்ட்டு போய் காபிட்ட அபூஜஹில்ட்ட அபூலஹப்ட்ட போய் கேட்டா, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தான் பேய வைக்கிறான் அப்படின்னு சொன்னானாமா. அப்ப அபூஜஹில் அல்லாஹ்வை நம்பினான். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்வை நம்புவது முக்கியம் கிடையாதுங்க. அல்லாஹ் நம்புவது முக்கியம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்வை நம்புவது முக்கியம் கிடையாது. அபூஜஹில் அல்லாஹ்வை நம்பினான், அபூலஹப் நம்பினான், மக்கத்து காபிர் அல்லாஹ்வை நம்பினான். முக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் நம்புவதுதான் முக்கியம். அல்லாஹ் தான் எல்லாரும் நம்புவானே. இந்த நண்பர்கள் கூட என்ன செய்வாங்க, என் கடவுளோட அல்லாஹ் சாமி ஒரு சாமி. அப்ப அல்லாஹ்வை அவரும் தான் நம்புறாரு. ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வை நம்புவாங்க, அபூஜஹில் அல்லாஹ்வை நம்புறான், அபூலஹப் அல்லாஹ்வை நம்புறான். இது முக்கியம் கிடையாது இஸ்லாத்துல. அல்லாஹ் என்ன நம்பிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான். என்னை மட்டும் நம்பினானா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். என்னை மட்டும் சக்தி இருக்குதுன்னு நம்பினானா, வேற யாரையும் நம்பிக்கொண்டு என்னை நம்பினானா? வேற யாரையும் நம்பிக்கொண்டு என்னை நம்பினால் அதை நம்பிக்கையாக அல்லாஹ் ஒருவதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனாலதான் அபூஜஹில் அல்லாஹ்வை நம்பி இருந்தும் கூட ரிஜெக்டட், மறுத்து விட்டான். இதெல்லாம் குஃப்ரு, இஸ்லாம் கிடையாது. நீ நம்பிட்டா போதுமாடா, என்ன என்னை ஏற்றுக்கிட்டா போதுமா? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். அதாவது அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும் என்று சொல்வதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயம். இது அபூஜஹில் என்ன செஞ்சான்னு சொன்னா, மழையை தருபவன் அல்லாஹ்னா. அந்த அபூஜஹில் கூட மழையை விக்கிரகங்கள் தருது நம்பல. அபூஜஹில் எந்த விக்கிரகத்தை கும்பிட்டுக் கொண்டிருந்தானோ, எந்த நபிமார்களுடைய சிலையை, நீங்க நினைக்கிற சாதாரண கபர கிடையாது, முஹீத்தீன் கபர கிடையாது, ஷாவுல் பாஷா கபர் இருக்க, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா கபர் இருக்க, அஜ்மீர் ஹாஜா கபர் இருக்க, இது மாதிரி சாதாரண கபரை அவன் நம்பல. இதெல்லாம் சிம்பிள், சாதாரணம். அவன் நம்பியது நபிமார்களின் சிலை. இறை தூதுவர்களாக வந்தார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் நபிமார்களுடைய விக்கிரகங்கள் அவன் நம்பினான். நீ யார நம்புற? அவுலியாக்கள் கபரை நம்புற. அவுலியாக்களுக்கும் நபிமார்களுக்கு என்ன வித்தியாசம்? நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவர்கள். நபிமார்கள் யாரு? அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டவர்கள். வலிமார்கள் என்பவர்கள் மனிதர்களால் அனுமானிக்கப்பட்டவர்கள். பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. இவர் நபி என்பது செலக்டட், தீர்ப்பு செய்து முடிவு செய்தது யார்? படைத்த ரப்புல் ஆலமீன். நபிமார்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முஸ்லீம் இல்லை. ரசூலுல்லாஹ் நான் நம்பலன்னு ஒருவன் சொல்றான், காபிர் அவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பலங்கறான், முஸ்லீம் இல்ல, காபிர். அப்படி சொல்லிடலாம். முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நம்பலாங்கறான், அதனால ஒண்ணும் இல்லை. என்ன முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி நம்பல காபிர் இருக்கீங்களா? ஷாவுல் பாஷா பத்தி என்ன நினைக்க ஒரு ஆள் கேட்காரு, அவரை பத்தி ஒன்னும் நினைக்கல. அவர் தெரியுமா? தெரியாது. இப்ப என்ன ஈமான் போயிடுச்சா? அஜ்மீர் ஹாஜா யாருமே தெரியாதியா? இப்ப என்ன? ஏதாவது இஸ்லாமிய அடிப்படை ஈமானிய அம்சத்தில் குறை சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அஜ்மீர் ஹாஜாவை நம்பாதால் நீ முஸ்லீம் இல்லை சொல்ல முடியுமா? முஹீத்தீனை நம்பாதனால நீ காபிரு, நம்ப வேண்டாம். என்ன அல்லாஹ் நம்ப சொல்லலையேங்கிற. அட முஹீத்தீன் அவுலியா இல்லைன்னு கேட்பான். அட அவுலியாவோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை. அவர் அவுலியாவா இருந்தா அவருக்கு தேவையில்லை, எனக்கு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பவில்லை என்றால் முஸ்லிம் இல்லை. ஏன்னா கொஸ்டின் அப்படித்தானே வரும். முஹம்மதை நபி என்று ஏற்றுக்கொண்டாயா? இப்ராஹிமை நபி என்று ஏற்றுக்கொண்டாயா? மூசாவை நபி என்று ஏற்றுக்கொண்டாயா? இப்படி வரும். முஹீத்தீனை வலி என்று ஏற்றுக்கொண்டாயா? இப்படி நோ கொஸ்டின். அப்படி ஒரு கேள்வி மறுமையில் வரப்போவதில்லை. எது மறுமையில் வரப்போகாதோ அது போன்ற கேள்விக்கெல்லாம் உளுந்தடிச்சிட்டு போறீங்க. முஹீத்தீனை பத்தி நோ கொஸ்டின், ஷாவுலை பத்தி கேள்வி வராது, அஜ்மீரை பத்தி கேள்வி வராது, இப்ராஹிம் பத்தி, எந்த இப்ராஹிம், ஏர்வாடி இப்ராஹிம் பத்தி கேள்வி வராது, இப்ராஹிம் நபியை பத்தி கேள்வி வரும். அப்படிப்பட்ட உயர்ரகமான நபிமார்களுடைய விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு அவன் தன் கஷ்டத்தை போகும் நினைச்சான். இந்த விக்கிரகம், இந்த இப்ராஹிம் நபியினுடைய விக்கிரகம் என் நோயை போக்கும் நினைச்சான். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய விக்கிரகம் என் கஷ்டத்தை போக்கும் நினைக்கான். நீ யாரை நினைக்க? ஆப்டால் ஒரு அவுலியாவை நினைக்கிற. ஆப்டால் லேசா நினைக்க. நபிமார்களை கவனிக்கும் போது அது ஆப்டால் தான். நபிமார்கள் என்பது இவ்வளவு உயர்ரகமானவர்கள். அப்படி நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அபூஜஹில் போன்றவர்கள் கூட, அபூலஹப் போன்றவர்கள் கூட அவரிடத்தில் போய் வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான்,
வானங்களில் இருந்து மழையை தருபவன் யார் என்று அவனிடத்தில் போய் கேட்கும்போது அவன் என்ன சொன்னானா, அல்லாஹ் தான் என்று சொன்னானா. அபூஜஹல் என்ன சொன்னானா, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அபூஜஹல் அல்லாஹ்வை நம்பினான், மழை அவன்தான் தருகிறான் என்று. நம்ம ஆள் என்ன செய்யறான், நம்ம முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்காங்களே நம்ம தாய்மார்கள், நம்ம பாய்மார்கள் என்ன செய்ய, யாரும் மழை தருவான்னு நினைக்காங்க, அவுலியா தான் மழை தருகிறார் என்று நினைக்கிறான். மழையை அவுலியா தருறான்னு நினைக்கிறவன் நோயை போக்குவான்னு நினைக்க மாட்டானா. மழை எவ்வளவு முக்கியமான சமாச்சாரம் அது. இந்த உலகத்துக்கு மழைமொழியை செய்வதே அவுலியா நினைக்கிறவன் நோய் அளவு சிம்பிள் தானே நினைக்கத்தான் செய்யும். அப்ப ஈமான் எந்த அளவுக்கு நாசமா போகுதுங்கிறத நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். எப்படி சொல்றாங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் உங்களுக்கு. அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு இன்னொன்றை நம்பினால் அல்லாஹ்வை நம்பிக்கை என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை மட்டும் நம்பினால் தான் அதை நம்பிக்கை என்று அல்லாஹ் ஒத்துக்கொள்வான். நான் மட்டும்தான் நோயை போக்குகிறேன், நான் மட்டும்தான் மழையை இறக்குகிறேன், நான் மட்டும்தான் உலகத்தை படைத்தேன், நான் மட்டும்தான் சந்திரன் சூரியன் கோள்கள் மனிதன் அத்தனையும் நான் மட்டும்தான் படைத்தேன் என்று நம்புவதை ஒத்துக்கொள்வானே ஒழிய எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான், ஒன்று ரெண்டு விஷயங்களை அவுலியா படைச்சான்னு நினைக்க கூடாது. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். இந்த காக்கா குருவி எல்லாம் யார் படைச்சா, முஹீத் ரஃபி ஜிலானி படைச்சாரு. இப்படி நம்ப கூடாது. நான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா, அப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. திரு என்பது இந்து சகோதரர்கள் போடுவாங்க, முஸ்லிம்களா இருந்தா ஜனாப்னு போடுவாங்க. அஜர்மார்களை இப்படிதான் சொல்லியிருக்காங்க, முஸ்லிம்களுக்கு ஜனாப்னு போடணும், திருங்கிறது இந்துக்களுக்கு தான் போடணும் அப்படின்னு. நீங்க அஜர்ட்ட போய் கேளுங்க போடலாமான்னு. ஆனா போடக்கூடாதுப்பா, ஜனாப் முஸ்லிம்களுக்கு ஜனாப் தான் போடணும். நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, எங்க திரு முஸ்லிம்களுக்கு போடக்கூடாதுன்னா திருக்குர்ஆன்னு சொல்லலாமான்னு கேளுங்க. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கம்லாம் கேட்கக்கூடிய குண்டக்க மண்டக்கவா
திருக்குரான், குரானுக்கு திருன்னு போடுற, திருநபி சரித்திரம்ங்கிற, திருநபி சரித்திரம், திருமணம், கல்யாணத்தை கூட திருமணம் சொல்றோம். அங்க என்ன ஜனாபணமா? என் பிள்ளைக்கு ஜனாபணம் வச்சிருக்கு வாங்க, என்ன ஜனாபணம் அப்படியே சொல்ற? முரண்பாடு விளங்குதா உங்களுக்கு? அடே திருக்குரான் திருவை பயன்படுத்துகிறாய், திருலையே முஸ்லீம் காவிரி இருக்கு, அது ஒரு மொழி, யாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. திரு அப்துல் ரஹ்மான் சொல்லலாம், திரு மூசான்னு சொல்லலாம், திரு கந்தசாமி சொல்லலாம், திரு டேவிட் சொல்லலாம், அதே ஜனாப் அப்துல் ரஹ்மான் சொல்லலாம், ஜனாப் கந்தசாமி சொல்லலாம், ஜனாப் டேவிட் சொல்லலாம். அட இது ஒரு மொழிடா இது. இதுல போய் சொன்னா குண்டக்க மண்டக்க கேட்காத, இது குதர்க்கமா? இது ஒத்துக்கிற மாதிரி முரண்பாடு நிக்குதா? இது என்ன செய்யணும்? வாஸ்தவம், திரு குரானுக்கே நம்ம திருன்னு சொல்றோம், திருநபி சரித்திரம்னு திருன்னு சொல்றோம், இதுல என்ன இருக்குன்னு ஏத்துக்கிட்டான கண்ணியமா போயிருக்கோம். ஏத்துக்கல நம்ம ஜனாபடி தான் போடணும். வரட்டுக்கு வருவோம், வரட்டு பிடிவாதம். கண் கூட தெரியுது இவன் சொல்றது முட்டாள்தனம், பகிரங்கமா தெரியுது கிறுக்குத்தனம், இது விவரங்கத்தான் தெரியுது, ஏத்துக்கிறதுக்கு தடுக்குது. ஏன்? மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்ற பயம் இல்லை, வேற என்ன காரணம்? அந்த தவறு மனிதனுக்கு எத்தனை தவறுகள் நடக்கலாம். மறுமையில என் மார்க்கத்தை நீ விளையாட்டு எடுத்துக்கிட்டியா? என் மார்க்க உனக்கு விளையாட்டு. அபூஜஹில் சொல்லாத இவன் சொல்றாரு எப்படி தடுத்தியான கேட்பானல்ல? அபூஜஹில்கிட்ட கூட அந்த தைரியம் கிடையாதுடா. அதை ஓனாலும் சொல்லிட்டு இருக்கானே. ஓனா என்ன? இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் சொல்லுது. அதுதான் முரண்பாடு. நான் சொல்றேன் என்ன தெரியுமா? நான் சொன்னது போல அல்லாஹ்வையும் நம்புவார்கள், அவுலியாவையும் நம்புவார்கள். இதை இஸ்லாம் முஸ்லிம் ஏத்துக்காது. எப்படி ஒருவர் மற்ற கடவுளை நம்பிக்கொண்டு அல்லாஹ்வை நம்பினாரோ அதுபோல நீ அவுலியா நம்பிட்டு அல்லாஹ் நம்புற. உடனே கேட்பாங்க, நாங்க என்ன அவுலியாக்கு அப்படியா நம்புறோம்? அப்படிதான் நம்புறாங்க, இல்லன்னு போய் சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இதுக்கு முரண்படுவோம் பாருங்க. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே அல்லாஹ் நம்பியாச்சு. அல்லாஹ் எப்படி நம்பணும்? அவனை தவிர மழையை யாரும் பொழிய வைக்க மாட்டார்கள் நம்பணும். சும்மா அருள் மழை தருவான்னு கேட்கக்கூடாது, சும்மா கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நான் மழையை கேட்டேன், இந்த மழையை தரும் ஆற்றல் அல்லாஹை தவிர யாருக்கும் கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது. ஏன்னா இப்ராஹிம் அலி இதுக்கு மேல பேசிருக்காரு இந்த மாதிரி சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் பேசுறான்னு. இது ஒரு கேள்வி. இது யாரையா இப்படி செய்யறேன்னு கேட்டாம என்ன சொன்னா? எங்களுடைய மூதாதையர்கள் தான் சொன்னார்கள் இல்லையா? நான் பதில் சொன்னேன். இப்ராஹிம் அத்தாட போய் கேட்காரு, ஏங்க இந்த பழத்தை எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க? எங்க அத்தாவுடைய அத்தா, எங்க ஃபாதர் இப்படி வச்ச. இப்ராஹிம் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபிதலாலி முபீன். நான் உங்கள்கிட்ட முட்டா போய் நினைச்சா உங்க ஒப்பமாறு முட்டா போய் தானே. நீ அப்படி சொல்லி பாரு. ஏத்தா இந்த தர்காவுல போய் கிடக்குறீங்க? ஏத்தா இந்த மாதிரி தகடுதாயத்தெல்லாம் கட்டுறீங்கன்னு கேளுங்க. எங்கத்தான் அப்படித்தானே கட்டினாரு. அப்ப நான் உங்கள்கிட்ட இருக்கேன், உங்க அத்தாந்து இருந்தானா சொல்லி பாருங்க. தோச்சு போடுவாங்க. திமிராடா உனக்கும்பாங்க. திமிர் இல்ல, இதுதான் இப்ராஹிம் பேசுறது. அதை யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஒரு இடத்தில் அழகான ஒரு பதில், அல்லாஹ்விடத்தில் மழையை கேட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர யாரும் மழை தரவில்லை என்று நம்புவதுதான் ஈமான். சும்மா அல்லாஹ் அல்லாஹ் மழை தர்றான் இப்ப நம்பிட்டா ஈமான் கிடையாது. அல்லாஹ் என் நோயை போக்குறான் அது ஈமான் கிடையாது. அல்லாஹ் என் கஷ்டத்தை போக்குறான் அது ஈமான் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் போக்கவில்லை, அதான் ஈமான். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை. அல்லாஹ் கடவுள், இது இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ் கடவுள் நம்பிட்டா இஸ்லாமா? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை நம்பு. அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் என்ன யாராக இருந்தாலும் அடியாராங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்தவராக இருக்கட்டும், உயர்ந்த அடியார் அப்படிதான் சொல்லி ஆகணும். உயர்ந்த அடியார் அல்லாஹ்வுடைய அடிமையாக. அல்லாஹ்வை பொறுத்தளவுக்கு யாருக்காகவும் இறங்கி வர மாட்டான். அப்ப ஒரு பாட்டை கேட்டான், அருள் மழை தழுவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே. இதா இப்படி கேட்டா போதுமா? இப்படி கேட்டுட்டு அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் மழையை கேட்க கூடாது. அதுதான் இஸ்லாம். இவங்க என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய பாட்டு இந்த பாட்டோட அடிஷனல் இன்னொரு பாட்டு, இது அருள்மலை. இதே அருள்மலையே ஷாவுல் பாஷையில கேட்பான். இப்ப எப்படி இஸ்லாம்ங்கிற? இது எப்படி மழை அல்லாஹ்ட கேட்கிற? நீ அல்லாஹ்ட நோய் நிவாரணத்தை கேட்கணும். அல்லாஹ்ட கேட்டு அவுலியாட கேட்கிறவன் மழையை அல்லாஹ்ட கேட்டு அடுத்தாட்ட கேட்கானே. நீங்க நோய் என்ன நோய் மழையை கேட்கறான். இது நீங்க உங்க வீட்டுல இந்த பாட்டு படிக்கும், நீங்க தயாரிட்டு தான் இருப்பீங்க. நீங்க நினைக்கிறீங்க முருகன் சம்பந்தப்பட்ட பாட்டு ஆபன் நிப்பிய, இயேசு சம்பந்தப்பட்ட ஆபன் நிப்பிய, ஷாவுல் பாஷா ஓகேயா? நம்ம பார்வையில எல்லாம் இறைவனுடைய அடியார்கள் தான், கடவுளுடைய அடியார்கள். நல்லவரா கெட்டவர் அது வேற சப்ஜெக்ட். அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார் தான். நீங்க நினைக்கிறீங்க முருகன் கேட்டா தப்பு, ஷாவுல் பாஷா கேட்டா ரைட்னு நினைக்கிறீங்க.
பிள்ளையாட்ட கேட்டா தப்பு, முஹிதம் கேட்டா ரைட் நினைக்கிறீங்க. அப்படி கேட்கிற பாட்டை நீங்க என்ன செய்றீங்க? முஸ்லீம் பாட்டு, இஸ்லாமிய பாட்டுங்கிறீங்க. இப்ப உதாரணமாக சாமியே ஐயப்போன்னு ஒரு பாட்டு இருக்கு. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே, இந்த பாட்டு போட்டா என்ன செய்வீங்க? இதெல்லாம் இந்து மதத்தை கூட பாட்டு நீங்க சொல்லுவீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இது கிறிஸ்தவ பாட்டு. உங்களுக்கு நமனை வரட்ட மருந்தொன்று இருக்குது, இஸ்லாமிய பாட்டு. இது இஸ்லாமிய பாட்டா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நல்லவர் கெட்டவர் பார்க்க கூடாது. அவன் படைச்சவன், இவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அப்படி நம்பணும். அப்படி நம்புறாத்தான் இப்ப ஈமான். அப்படி நம்பி நீ கையை நோயை போக்கி அல்ல, அப்பதான் ஈமான். ஒரு நோயை போக்கும்படி அல்லாட கேட்டுட்டு அவளோட போய் கை நீட்டுவியா? நீட்டானே பாட்டுல அருள் மலை தருவாய் ரஹ்மானின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு வீட்டுல தலையாட்டிருப்பீங்க இஸ்லாமிய பாட்டுன்னு. சரி, நல்ல கருத்துன்னு சொல்லிட்டு போயிடலாம், எல்லாரும் கேட்கறான்னு. அடுத்த ஒரு பாட்டு வருமே, அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. இவ்வளவு பாட்டு கேள்விப்பட்டீங்களா? அருள்மழை பொழிய வேண்டுமையா, ஐயானா அல்ல ஐயாமா சொல்ல மாட்டோம். அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டதும் ஏறெல்லாம் போதுமையா, நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே. கேட்டீங்களா? யார்ட்ட மலையை கேட்டிருக்கான்? இது இஸ்லாமிய பாட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகிட்ட, மத்த போற பிள்ளைகிட்ட, 10 வயசு பிள்ளைகிட்ட கூப்பிட்டு மலையை யாருமா பெய்ய வைக்கிறான் கேளு. 5 வயசு பையன் பக்த போவான்ல, மலை யாரும் அல்லாதான் அவன் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்சவன நான் தெரியலையா? அதை எழுதி கொடுத்தவனுக்கு தெரியலையா? உங்க வீட்டுல நான் தலையாட்டீங்களா, நமக்கு தெரியலையா? அப்ப நம்பிக்கைங்கிறது என்னன்னு பார்க்கணும். நம்பிக்கை எப்படி வைக்க சொல்லுது இஸ்லாம்? இஸ்லாம் அவுலியாக்கள் வச்சா அல்ல ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா நீங்க? அல்ல தொலைச்சு போடுவானுங்க. இவன் நினைச்சுக்கிட்டான் அவுலியாக்களுக்காக அல்லாஹ் தஆலா ரொம்ப பக்தி பரவசத்தோட வாங்க அவுலியா முஹிதீன் எப்படி இருக்கீங்க எப்படி சாப்பானு போட அப்படின்றான்ல. வச்சுக்கோங்க, கேள்வி சொல்லல. அல்லாஹ் குர்ஆன் குல் ஃபமையம்லிக் மினல்லாஹி ஷைஅன் இன் அராதா அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம் வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன். எவனுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ் கேக்குறான். அந்த கம்பீர அந்த வார்த்தையினுடைய எஃபெக்ட் நீங்க பாருங்க. எவனுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? யார் கையில இருக்குன்னு நினைக்க? என்ன ஈசா காப்பாத்துவார் நினைக்கியா? குர்ஆன்ல கேக்குறான்ல. ஃபமையம்லிக் மினல்லாஹி ஷைஅன் இன் அராதா அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்டார். அப்படிதான் நம்ம நம்பணும். நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவறான கொள்கையை சொல்லியிருக்க மாட்டாரு, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பேசியிருக்க மாட்டாரு என்பதுதான் இஸ்லாமிய கொள்கை. ஈசா நபி அல்லாஹ் சொல்றான், இந்த ஈசாவையும் ஈசாவுடைய அம்மா மரியமையும் அல்லாஹ் நாசமாக்கிட்டா எவன்டா என்கிட்ட கேட்க முடியும்? ஏன் அப்படி செஞ்சேன்னு எவன் கேட்க முடியும்? குர்ஆன் வசனங்க அப்படி. இன் அராதா யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம் உம்மஹு, இந்த மசீஹை ஈசாவையும் அவள் தாயாரையும் அல்லாஹ் தொலைத்தால் ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சேன்னு ஏன்டா எவன்டா கேட்க முடியும்? உமம் ஃபில் அர்தி ஜமீஆ, மொத்த உலகத்தையும் தான், எல்லா நபிமார்களா இருந்தாலும் சரி, எந்த அவுலியாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, எல்லா குறையும் நாசமாக்கிட்டா ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சேன்னு கேட்பியா நீ? அப்ப என்ன முஹிதீன் அல்லாஹ் மரியாதை கேட்பான், தொலைச்சு போடுவான். மூசா ஈசா கிட்ட கேட்பானா, ஈசாவே நீ இதை இப்படி சொன்னீராயா? நீ இந்த மாதிரி போ சொன்னியா? உன்ட கேட்க சொன்னியா? அல்லாஹ் கேட்பானா, யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நான் எப்ப சொன்னேன்? சொல்லவே இல்லையே அப்படின்னு ஈசா நபி சொல்லுவாராம். இது போல கேள்வி எனக்கும் வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது போன்ற கேள்வி எனக்கு வரும். எப்படி? முகமதே யா நபி ஸலாம் அலைக்கும் சொன்னியா? கேட்பான்ல, கேள்விக்கு இல்ல. யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் என்ன யா நபி ஸலாம் அலைக்கும் கேளியா? நீ நம்ம கேள்வி பண்றாங்கறான். யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்ல கேள்வி இல்லையா? யா நபி ஸலாம் அலைக்கும் என்ன அர்த்தம்? நபியே ஸலாம் அலைக்கும், யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். பாலும் பழமும் கைகளில் ஏந்தின ஒரு பாட்டு வந்துச்சு. இப்ப உள்ள பாட்டு கூட படிக்கலாம், இப்ப உள்ள பாட்டு கூட போல்து படிக்கலாங்க. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் ஸல்லு பினா பிஹ்திமாமி ரண்ட கரண்ட 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 அலா ஷபி இல்லா நாமி ரண்ட கரண்ட பர்தயி. இது கேலி நானா பண்றேன்? இப்படி சினிமா பாட்டுல மோது ஓடிட்டு இருக்கும் ரசிக்கிட்டு தான் இருந்தீங்க, அது கேலியாது. நாங்க பயானம் சொல்லும் பொழுது உங்களுக்கு கேலியா தெரியுது. வீட்டுல உட்கார்ந்து படிச்சா பறக்கத்தா
பயான்ல இப்படி சொல்லணும் கேள்வி பண்ணாங்க பாத்தியா, உன் வீட்டுல படிக்கும் பொழுது அப்ப பரக்கத்தா இருந்துச்சா? அதுதானே சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முபரிஸ் தக்காமி நேரம் சொல்றான். இந்த நோய் நிவாரணம், என் நோயை போக்கக்கூடியவரே சலாம் அலைக்கும். யார் நோயை போக்குறது? முழுப்பிலும் வருது. இந்த சலாம் அலைக்கும்ங்கிறது கேலி கிண்டல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டாங்களா? உன்னை விளங்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எப்படி எந்த நேரத்தில் எந்த மெத்தடில் சொல்ல வேண்டும் என்றாரோ அப்படிதான் சொல்லணும். அது மாத்தமா சொன்னா அது இஸ்லாம்ல ரிஜெக்ஷன், தள்ளிடும். அல்லாஹ் ரத்துன், தூக்கி வீசப்பட்டு விடும். நாங்க நபிகள் நாயகம் சொல்ற மெத்தட் இருக்குல்ல, அது மாத்தி சொல்லக்கூடாதுங்க. வார்த்தையும் மாத்தக்கூடாது, இடத்தை மாத்தக்கூடாது. நான் சொல்ல உதாரணத்துக்கு, சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான ஒரு 10,000 ரூபாய் டிராப் வந்துருச்சு வெளிநாட்டுல இருந்து. அதை எதிர்பார்க்காத ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சு. என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துச்சு. இது சந்தோஷத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் அம்பிய. துக்கமா இருந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவரை சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இப்படி விவஜின் தல்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகமலர்ச்சியோடு ஒருவனை சந்திக்கும் பொழுது மூஞ்சில ஏற்ற வச்சு சலாம் சொல்லக்கூடாதுங்க. அதே ரசூல் சொல்லி தர்றாங்க, முகமலர்ச்சியோடு சலாம் சொல்லணும். சலாம் என்பதை கசப்பை நீக்குவதற்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நம்ம சண்டை ஒட்டிய சலாம் எப்படி சொல்லணும்? சலாம் அலைக்கும்னா அவனும் கொஞ்சம் இறங்கி வருவான். சலாத்திலே சிலவர் கோபத்தை காட்டுவான், அஸ்ஸலாமு அலைக்கும், உன்னை இவன் வலைக்கும் சலாம், இதா சலாம். அட சொல்ற மெத்தட ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. நீ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லு. உன் சகோதரனை சந்திக்கும் பொழுது முகமலர்ச்சியோடு சந்தி. மறுமையில் சதகா, தர்மம், 1000 ரூபாய் தர்மம் செஞ்சா எப்படி? 100 ரூபாய் தர்மம் செஞ்சா எனக்கு என்ன நன்மையோ அது முகமலர்ச்சியோடு நான் சலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் எழுதுறானா. இது ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது. துக்கமான நேரத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சந்தோஷமான நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ். இது நபிகள் நாயகம் காட்டி தந்தது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபி இடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குது. சலாம் சொல்றது எப்படின்னு பாத்துக்க, இன்னா லில்லாஹி எந்த இடத்துலன்னு பாத்துக்க, அல்ஹம்துலில்லாஹ் என்ன இடத்துலன்னு பாத்துக்க, சுப்ஹானல்லாஹ் எப்போன்னு பாத்துக்க. ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தார். ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததையே இடம் மாத்தி செய்யலாம் உடனே. அது கிண்டலாகவும் ஆகிவிடும், குற்றமாகவும் ஆகிவிடும். இப்போ ஒரு அங்க இருந்து வர்றான், பார்த்தா என்ன செய்யணும்? வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அட ஒரு அஜர்த்தே வர்றாரு, என்ன செய்யணும்? வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுங்கறத விட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன் வசனம் இல்ல, சிறப்பு கூடன்ட்டு அவர் அங்க வாங்க அஜர்த்தே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கீங்க? நான் என்ன பணமான இருக்க மாட்டா, என்ன செத்த பணமாடா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கற. அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன் வசனம் தானங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது தானே. ஏன் தப்பு? காட்டி தந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை, அதான் தப்பு. இன்னா லில்லாஹி தப்பான வார்த்தை கிடையாது. அல்லாஹ் தான் சொல்றோம், அல்லாஹ்வின் பக்கம் போறதான் சொல்றோம். எல்லாரும் அல்லாஹ் பக்கம் போத்தான் போறோம். சலாம் சொல்ற இடத்தை இன்னா லில்லாஹி சொன்னா ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் மட்டுமல்ல, இஸ்லாத்தை கேலி செய்கிறான். நபியினுடைய வார்த்தைக்கு முன்மாதிரி கொடுக்காமல் இவன் வேற மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான சமாச்சாரம் தான். ஒரு ஓடோடுறான் இல்லங்க, பக்கத்துல ஒரு ஆள் முத்த போயிட்டாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேற யாரெல்லாம் செத்தா இப்படியே கப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முகம் அப்படி மாறும்ல, மாறணும் இல்ல. நம்ம எல்லாம் மூத்தா போத்தம் போறோம், கவலைப்படாத தம்பி. அப்புறம் என்ன ஆச்சு, வாங்க போவோம். இதெல்லாம் சொல்லணும். இதை மாத்தி சொன்னா இஸ்லாம் நீங்களே மறுப்பீங்கல்ல. என்னடா இது, இன்னா லில்லாஹி சொல்ற இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் இடத்துல இன்னா லில்லாஹி சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற இடத்துல இன்னா லில்லாஹி சொல்றான். மறுப்பீங்களா? ஏன் மறுக்கிறீங்க? நபி காட்டி தந்ததை எந்த இடத்தில் எப்படி காட்டினார் அப்படி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த விதத்தில் காட்டினார். ரசூலுல்லாஹ் ஸலா எப்படி காட்டி தந்தாரு? சலாம் எப்படி சொல்லி தந்தாங்க? ரசூலுல்லாஹ் பாட்டிலே சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி பாட்டு படிக்க சொல்லியா சொல்லி தந்தாங்க? இந்த நபி மீது சாந்தி சமாதானம் உண்டாகுமா விக்கர் பண்ணு, சலவாத்து அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும் துஆ செஞ்சிட்டு சலவாத்து ஓடிட்டு. ஏன்னா யா நபி ஸலாம் அலைக்கும் பாட்டு சினிமா பாட்டுல இந்த போலும் பழம் இது மாதிரி சொல்லி பாரு. ஒரு அஜித் அங்க இருந்து வர்றாரு, ஒரு பெரிய ஆளே வர்றாரு, யா நபி ஸலாமு அலைக்கும்ங்கிற மாதிரி பெரிய அஜத் சலாமு அலைக்கும், முத்தவல்லி சாப்பே சலாமு அலைக்கும், மோதினாரே சலாம் அலைக்கும், மோதாதவரே சலாம் அலைக்கும் சொல்லி பாருங்க. இது ஏத்துக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கே போறீங்க, உங்க அத்தா பாக்குறீங்க, எங்கத்தா சலாம் அலைக்கும், எங்கம்மா சலாம் அலைக்கும். என்னடா ஆச்சு, சும்மாடா வெளியே போன வாப்பா, என்ன முதல்ல காட்டுவாங்க, நடக்குமா இல்லையா? உனக்கு பாட்டா சலாம் சொன்னா கிண்டலா பைத்தியமா தெரியுது. ரசூலுல்லாஹி சலாம் அப்படி சொல்லுவியா? இப்படி கேட்டா தப்பு, நான் கேள்வி பண்றோமா?
உனக்கு இப்படி படிச்சா கிண்டலா நக்கலா தெரியுதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மெத்தட் சொல்றான். அருள்மலை அல்லாஹ்ட்ட கேட்டு யார்ட்ட கேக்குறாரு? அடுத்து அருள்மலை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டகுயரெல்லாம் போதும் ஐயா. யாரு? நீர் எங்கே எங்கே ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. அவன் வாசல் உனக்கு வேலை, அவர் வாசலுக்கு பள்ளி வாசல் போடா அப்படித்தானே சொல்லணும். போடா வாடா என்று மரியாதை இல்லாம சொல்றான்னு நினைக்கூடாது. பேச வந்து சில நேரங்கள்ல அதே சமயத்தில் இந்த மாதிரி சொல்றவங்கள போடா வாடன்னு சொல்லலாம். அபூஜைல் வேலைங்க கண்ணியமாக சொல்ல முடியும். அபூஜைல கண்ணியமிக்க அபூஜைல் அவர்கள் சொன்னார்கள், மாண்புமிக்க ஷைத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? அப்படியே சொல்ல முடியும். ஷைத்தான் வேலையை அபூஜைல் வேலையை பண்ணாத. அல்லாஹ் சொல்ல கேளு, கண்ணியமா பேசுறோம், கண்ணியமா கூப்பிடுறோம். அபூஜைல் சொல்லாத வார்த்தையை சொல்றிய. அபூஜைல் இந்த மாதிரி மலையை வேலையாற்றி கேட்கலையே, நீ மலையை போய் அவளை போய் கேட்கறிய. அவன் கூட நோயை கேட்கலையே. அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, இது கிட்ட போய் நின்று நம்மள்ட்ட சொன்னோம்னு சொன்னா என் நோய் போக்கணும் நான் சொல்லுவேன். இந்த சிலை இந்த விக்கிரகம் வந்து அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவோம், சொல்லி அது எப்படியே போய் கொடுத்துரு. அப்பவும் அல்லாஹ்ட்ட அவன் நினைச்சான். இவன் அப்படி இல்லையே, நேரடியாக கேட்கிறான். நம்ம இவர்கிட்ட மருந்தொன்று விற்கு, நம்ம என்ன நோய் அல்லது எமன் கூட வச்சுக்கலாம். சில இடத்துல எமன் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம நோய் மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமான்னு ஒரு இடத்துல இந்த நோயை கூட ஒரு அழகான பாட்டு கூட இருக்கு. மீடியா வேல்டு வழங்கும் புதிய தலைப்புகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள். சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை. நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம். இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை பாடி. இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம். தூதர் காட்டிய வழி மதுரை. ஏகத்துவமும் தூதத்துவமும் மும்பாய். அழிவை நோக்கி மும்பாய். முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பாய். இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி. ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள். முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு. மறுமை வெற்றிக்கு என்ன வழி? மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை. டிஎன்டிஜேயின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை. இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் யாசர்பாடி. டிஜேயின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர். சகோதரர் அல்தாஃப் ஆற்றிய உரைகள். இஸ்லாமும் நகைச்சுவையும். இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய். முஸ்லிம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர். இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசம். இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் 81 அங்கப்பநாயக்கன் தெரு மண்ணடி சென்னை 1. செல் நம்பர் 94436006 9380459818. இவன் அப்படி இல்லையே, நேரடியாக கேட்கிறான். நம்ம இவர்கிட்ட மருந்தொன்று விற்கு, நம்ம என்ன நோய் அல்லது எமன் கூட வச்சுக்கலாம். சில இடத்துல எமன் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம நோய் மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமான்னு ஒரு இடத்துல இந்த நோயை கூட ஒரு அழகான பாட்டு கூட இருக்கு. வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி, அதை நான் படிச்சிருப்பார். அழகான வார்த்தை. வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயவுரிவாய் அல்லாவே ஆமீன். அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணையில்லாத அல்ல, இணையில்லாத அல்ல. அதையும் எழுதலாம். இணையில்லாதது அல்லாத. அவன் எழுதுறான், இணையில்லாத அறிவின் உருவே, இந்து முஸ்லீம் போற்றும் குருவே, அணையா விளக்கே நாகூர் மீரானே. இணையில்லாத வேறவன் தாட்டிகமாய் வாழ தயவுரிவாய் அல்லான்னு அல்லாடையும் கேட்டுக்கிறான். இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க, இன்னொரு ஒரு கேள்வி கூட இதை கேட்போம். இந்த துவாவரம் பாட்டு நல்லதுங்கிறாங்கல்ல, மோது படிக்க நல்ல கருத்து தான், அதுல என்ன தப்பான கருத்து ஒண்ணு இல்லையே அப்படின்னு இருக்குல்ல. நீங்க துவா ஓதிங்கல்லப்பா, சொல்லுவ முடிஞ்ச உடனே அசல் துவா அல்லாஹும்ம ரஹ்மனா அல்லாஹும்ம ரஹ்மனா அல்லாஹும்ம ஆமீன் ஆமீன் ஆமீன்ங்கறார். ஒரு அஜர்த்து இந்த பாட்டை படிக்கணுமே, நல்லதானே? உன்னுடைய இஸ்லாத்தை உயர்வோதும் நெஞ்சில் வைத்து நித்தமர யான் வாழ நிலைக்கச் செய் அல்லாவே ஆமீன். உன்னை திருப்பி அஜர்த்து, இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்ற தினம் வாழுகின்ற முஸ்லிமனை யாம் வாழ இருக்கச் செய் அல்லாவே. பின்னால ஆமீன் சொல்லுங்க. கூட்டுதுவா நடக்கு சொல்ற. இது பாட்டுல அதான் போடுது. இது பாட்டுங்கிறீல்ல, இப்படி படிச்சா துவா வாகாது இல்ல. கூட்டுதுவா இஸ்லாத்துல இல்லன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ கூட்டுதுவா சரி என்ன இப்படி பாடுபடி செய்ய பார்ப்போம். இது இஸ்லாத்துல இந்த மெத்தட் இல்ல. இதைத்தான் நாங்க சொல்றோம். அது அரபில இருந்தா ஓகேயா? அரபில கேட்டா ஓகேவா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபைதா மரில்து ஃபஹுவ யஸ்மீன், நான் நோய்வாய்ப்பட்டால் என் நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சில விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும், நம்பிக்கை விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா,
நம்பிக்கை விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ப நோய் நிவாரணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்களா? மோதுல மன்றா வஜ்ஹக யஸ்அத் சொல்லுவான். நோய் நிவாரணத்துக்கு மேல மன்றா வஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி ஹவுலுக ஸஃபில் முபாரக் பிர்துனா யௌமன் நுஷூர் யா நபி ஸலாம் அலைக்கும். இந்த பாலுமலம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. நினைச்ச நிறைய பாட்டு இருக்கு. உருது பாட்டுல கூட இருக்கலாம், ஹிந்தி பாட்டுல எல்லாம் இருக்கலாம். ஹிந்தி பாட்டுல உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. तुम रूठा ना करो मेरी जान निकल जाती है, तुम हंसती रहती हो तो बिजली सी चमक जाती है, 100 साल पहले मुझे तुमसे किया आज भी है और कल भी रहेगा, मौलाए सल्ली वसल तुम रूठा ना करो मौलाए सल्ली वसल्लिम दाइमन अबदा अला हबीबिका खैरिल खल्qi कुल्लिहिम. மன்னம் எங்கும் மேடை மேலே ஒரு தமிழ் பாட்டு உண்டு. तुझे प्यार करते रहेंगे के दिल बन के दिल में धड़कते रहेंगे. உனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டது சொல்றேன். ஏதாவது உச்சரிப்பு தப்பா கூட இருக்கலாம். உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஒன்னரை கொண்டு சொல்ல அப்படியா? ஆனா இப்படிதான் பெரும்பாலும் तुझे प्यार करते रहेंगे के दिल बन के दिल में धड़कते रहेगा. मिन हैबतिल मौलिद किसरा गदा كثير قلب في ذهول بحر وانشق للمولد إيوانه فأقلوه من دهشة الأمر طار. நான் மலரோடு தனியாக ஏனெங்கு வந்தேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன் அப்படின்னு படிச்சிருக்கான். அப்படி படிச்சா கூட தப்பு இல்லை. தான் மனைவியை பார்த்து படிக்கலாம், அடுத்தவரை பார்த்து படிக்கக்கூடாது. அதை விட மோசம் மௌலிது, அதை விட மோசமான சிறுக்க செய்யல. அந்த சினிமா பாட்டுல கூட இதை இஸ்லாம்ங்கிற பேர்லயே சினிமா பாட்டு படிக்காம இஸ்லாத்துல பரக்கத்து, இஸ்லாத்துல சுன்னத்து அப்படி செய்யறது இல்ல. நீ இஸ்லாம் என்ற பெயரை செய்யற. இப்ராஹிம் மன்றா வஜ்ஹக யஸ்அத், இந்த முகமது நபியை ஒருவன் பார்த்து விட்டால் சீதேவியாக்கி விடுவான் அப்படிங்கிறான். இது நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தா சீதேவி தான் ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் பார்த்தா சீதேவி ஆக முடியுமா? அபூஜையில் எத்தனை வாட்டி பார்த்தா ரசூலுல்லாஹ்? 1 நம்பர் மூதேவி வந்தானே. நம்பர் 1 மூதேவி யாருங்க? ரசூலுல்லாஹ் கொலை செய்ய திட்டமிட்ட படுபாவி மூதேவி. ஒரு நாளைக்கு 50 பார்ப்பான் ரசூலுல்லாஹ். ஏன் சீதேவி ஆவல? நபி சொல்லவே கேட்கல. சீதேவி ஆவனா நபி சொல்ல கேளு. நபி அந்த கொள்கையை கொண்டு வந்தார். அப்படியாதுங்க நபி என்ன கொள்கையை கொண்டு வந்தாருங்கிற பாருங்க. நபி என்ன கொள்கையை கொண்டு வந்தாருங்கிறத அந்த சப்ஜெக்ட் நான் இப்ப சொல்லி அந்த பாயிண்ட் முக்கியது கொண்டு வர்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்ட அவங்களோட விசேஷம் உங்களுக்கு தெரியும். நிறைய அற்புதங்களை காட்டினார், வச்சாருங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவிடத்தில் பேசியிருக்கிறான். குறிப்பிட்ட மூசா நபியை சொல்றான். பல நபியிட்ட பேசியிருந்தாலும் மூசாவிடத்தில் அல்லாஹ் பேசினான் அப்படின்னு அல்லாஹ் மூசா நபியை சொல்றான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்ல ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் நம்பிக்கை எப்படி போகுது பாருங்க. ஒரு நோய், இந்த தாயத்து தான் என் நோயை போக்குது, தகடு தான் என் நோயை போக்குது, இந்த தர்காவனால தான் நோய் போச்சுன்னு நினைக்கிறிய, இந்த எண்ணத்திற்கு ஒரு சாட்டையடி இஸ்லாம் கொடுக்குது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், இஜ்அல் லனா ذات அன்வாத்தின் கமாலஹும் ذات அன்வாத். ذات அன்வாத்னு சொல்லி ஒரு மரம், வாழைமடைக்கா மரம், பூவரச மரம், வேப்ப மரம், ஆலமரம் சொல்றோமா இல்லையா? இது போன்ற ஒரு மரத்துக்கு பேரு ذات அன்வாத். அந்த ذات அன்வாத் மரம் எங்க இருக்கு? மக்காவுல இருக்கு. அந்த மரத்துக்கு என்ன விசேஷம் நம்புறாங்க? இந்த மரம் பரக்கத்தான மரம் நினைக்கிறான். இந்த ஆலமரம், அரச மரம் எல்லாம் நம்புறாங்களா இல்லையா? இந்த மரங்கள் எல்லாம் பரக்கத்தேன்னு. இதுல தொட்டில கட்டினா குழந்தை கிடைக்கும், இதை சுத்தினா பரக்கத்தை கிடைக்கும். பொட்டல் பூ தரகா போயிருக்கீங்களா? அந்த கொடி மரத்தை சுத்துவான 10 தரம் 15 சுத்துவான்.
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பறக்கத்து கூடாமா. யானையை தொட்டா திருப்தி அடையலாம். ததகாவுல யானை எப்படி தொட்டா அப்படிமா பத்திரிக்கையில யானையை தொட்டுட்டு என் பூனையை தொட்டு செய்யும். அதான் அல்லா படைப்பு தானே. யானை துதிக்கையில தண்ணியை ஊத்தி புஷ்னு அடிச்சுட்டு அது மேல பட்டா போதும். தம்தம்ங்கிற தண்ணியோட பறக்கத்து கூடாமா. யானை அடிச்சு மூக்கு சளிடா. அது மூக்கு சளி. இது என்னது? ஆட்டு மூக்கு சளி இப்படி மேல பட்டுன்னா என்னங்க செய்ய? அதான் அல்ல ஆடும் அல்லாவுடைய படைப்பு, யானை அல்லாவுடைய படைப்பு அப்படி நம்புறான். இது போன்று ஒரு மரம் நம்பப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். இந்த மரத்திலிருந்து நாம் கிளம்பினால் தொட்டது தொலைதும் நம்ம சென்டிமெண்ட் சொல்லுவாங்கல்ல. சில பேர் வீட்டில இருந்து கிளம்பும்போது சில பேர் என்ன செய்வாங்க, அம்மாட்ட சொல்லிட்டு போனாலும் எனக்கு கரெக்டா நடக்கும். அது தப்பு. அது பிஸ்மில்லாஹ்னு பேர் அம்மா மேல அன்பு வைக்கிறது, பாசம் வைக்கிறதுங்கிற வேற. அம்மா மூஞ்சில முடிச்சிட்டு போனா பரக்கத்து, பொண்டாட்டி மூஞ்சில முடிச்சிட்டு போனா முசீபத்து. இப்படி நம்ப கூடாது. இது மாத்திங்க இருக்கு. என் பொண்டாட்டி மூஞ்சில முடிஞ்சுட்டா பரக்கத்து, அம்மா மூஞ்சில முஸ்லிம் இப்படி நினைக்க ரெண்டுமே தப்பு. இந்த மாதிரி சென்டிமெண்ட் இஸ்லாத்துல இடம் கிடையாது. கல்யாணம் முடிச்ச புதுசுல 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் மனைவி மூஞ்சில முடிப்பான், நல்ல பறக்கத்து. 5-6 மாசம் ஆச்சு இவன் மூஞ்சில இவன் முடிப்பான், உள்ள கிடைக்காது. இதெல்லாம் தப்பு. இது அதே மாதிரி நீங்க நினைச்சாலும் சரி. இந்த சென்டிமெண்ட் அம்மாவோ தாயோ பிள்ளை யாரோ எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு நல்ல நடக்க வேணும், பிஸ்மில்லாஹ்னு இருக்கணும். சென்டிமெண்ட் ஆவாது. இப்படி மூஞ்சி இல்ல சென்டிமெண்ட் ஆனா என்ன ஆகும்? திருப்தியா வாழ முடியாதுங்கிறேன். நீங்க வெளியே வருவீங்க, அப்ப பார்த்து பள்ளி டிக் 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 கிவிலி அடிக்குது, போவாத உள்ளவா. அல்லது உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்போம், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. இல்லைங்க, டிக் டிக் கிவிலி அடிக்குது, தர சொல்லுது. பள்ளி இவனுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லுதான். அது பொம்பளை பள்ளியை லவ் பண்ணதுக்கு டிக் 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 அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கான். பெண் பள்ளியை லவ் பண்ணதுக்கு டிக் டிக்னு அடிக்க, வேற எந்த காரணம் கிடையாது. அது சிக்னல். அது ஆண்ட மனிதர்கள் சிக்னல் வச்சா ஒரு சிக்னல் வச்சிருக்கு. கிவிலி அடிக்குது, ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலன் செய்யறான். டிக் டிக் டிக். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு, இப்படிக்கு இப்ராஹிம் கீழே, மூசா ரஜினி மூசா அவன் பள்ளிவாசல்ல வரலாம், முதல் சபையில் நிக்கலாம். நபி முதலபை தொடாலும் பின்பற்றாதவர்கள் தொப்பில்லாத பள்ளிக்குள்ள வராத, தாடி இல்லாம வரான்னு சொல்ல, பள்ளிவாசல் முத்தவல்லியே வர முடியாது. என்ன ஒரு நியாயம் வேண்டாமாயா? விஷயத்தை சொன்னா ஒரு நியாயம், நேர்மை, தர்மம் வேண்டாமா? நியாய நேர்மை தர்மம் தாங்க பேசணும். அப்ப அந்த காலத்துல என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, வாத்தான்னு ஒரு மரம், அந்த மரத்துல இருந்து கிளம்புனா வியாபாரம் நல்லபடியா நடக்கும். சில பேர் அப்படி இப்போ முஸ்லீம்கிட்ட சில வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அந்த தர்காவுக்கு போயிட்டு போ, தர்காவில் ₹1 உண்டியல் போட்டு போ. ₹1 உண்டியல் 1 லட்சத்துக்கு ₹1 போட்டா அந்த 1 லட்சம் எப்படியா வரச்சையா இல்லையா? அல்லாஹ்க்கு 1 பைசா போடாம கேள்றாங்கிறான். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இந்த நம்பிக்கை மக்காவில் வாழ்ந்த காபிர்களுக்கு இருந்தது. பல நம்பிக்கைகள் ஒரு நம்பிக்கை அந்த ராத் என்ற மரத்தில் இருந்துதான் கிளம்புவாங்க. வெளியூர் கிளம்புறாங்க, துணிமணி சூட்டு, அந்த காலம் சூட்கேஸ் இருக்கா இல்ல, ஏதோ ஒரு பொருள் பையில கட்டி வச்சுட்டு அந்த மரத்துல வச்சுட்டு அப்படி எடுத்துட்டு போனா நல்ல வியாபாரம் நடக்கும், போன காரியம் நிறைவேறும். இப்படி பல நம்பிக்கைகள். இத சஹாபாக்கள் பாக்குறாங்க. இஸ்லாம் வளர்ந்த பிறகு சஹாபாக்கள் பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ், அவங்க ராத் ஒரு மரம் வச்சிருக்கான் காபிர்களுக்கு, எங்களுக்கு அத மாதிரி இல்லாம எங்களுக்கு வேற மரங்க வச்சுட்டாங்க. மக்கா பக்கத்துல வேற ஏதாவது ராத் இல்லாம ரஹமத்துன்னு ஒரு பேரை வச்சோம், பரக்கத்துல் ஷஜரா, பரக்கத்தான மரம் அப்படின்னு அல்லாஹ்வின் கிருபையால் அப்படி சேர்த்துக்கிட்டா ரைட் இல்ல. சில பேர் இது ஒரு விஷயத்தை முக்கியமா விளங்கணும். இந்த மோதுகளை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே எங்களுக்கு உதவி செய்வீர்களாக அப்படின்னு வரும். அல்லாஹ்வை சேர்த்துக்கிட்டதுனால தப்பு இல்லை நம்ம நினைக்கிறதுக்கு. நான் விளக்கல சொல்றது, அல்லாஹ்வுடைய கிருபையினால முஹித்தீனே என் கஷ்டத்தை போக்கு, இது ரைட்டா? கேட்டா அல்லாஹ் வேணுமா? அல்லாஹ் வேணும். அவுளியா அனுப்பிட்டு போ,
ரெண்டையும் டச் பண்ணாத. இந்த மாதிரி ஒரு டச்சிங்கிற சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ராத் அன்வாத்னு ஒரு மரம் இருப்பது போல எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்தாங்க யார சொல்லலாம். ஒரு மரம் வேணும், சென்டிமெண்ட். என்னதான் பிஸ்மில்லா இஸ்மில்லானாலும் போகும்பொழுது அந்த மரத்தில் உட்கார்ந்து அப்படி போனா ரசூலுல்லாஹ் ஏற்படுத்த அந்த மரம் இப்படி சொல்லிடுறாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சாதாரண இதெல்லாம் கூட சொல்ல விடுங்க, அப்படி சொன்னா பரவாயில்ல, சாதாரண தப்புன்னு போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசா நபியிடத்து அந்த மக்கள் கேட்டது போலடா இருக்கிறீங்க கேட்கறது. என்னப்பா கேட்கறீங்க? மூசா நபிட்ட அந்த மக்கள் கேட்டான், அது மாதிரி கேட்கறீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மூசா நபிட்ட என்ன கேட்டாங்க? அது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ரசூலுல்லாஹ் மூசா நபியை டச் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பல அற்புதங்களை செய்தார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குச்சி கம்பை பாம்பாக மாத்திரான கேள்விப்பட்டீங்களா? அவர் கையில் என்ன இருந்தது என்று அல்லாஹ் கேட்டான். கம்பை கீழே போடு என்றான். அல்லாஹ் அவர் கீழே போட்டார். என்ன பலம் ஆக தஹத்தசுகான்ஹா ஜான்னூன், அது நெளிந்து படம் எடுத்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது. 2 தரம் போடுறாங்க இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒண்ணு முதல்ல அல்லாஹ்ட்ட, ரெண்டாவது ஃபிரௌன்ட்ட போடுறாங்க. முதல்ல அல்லாஹ்ட்ட இப்படி போட சொல்றான், தனியை கூட்டு போய் நம்ம கரை ஓடியா அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. டக்குனு பாம்பா ஓடுது, பாம்பா மாறுது. மாறவன என்னாச்சு? வல்லா முதுபிரன் மூசா பயந்து ஓடினாருங்க. ஓட்ட எடுத்துட்டு மீடியா வேல்டு வழங்கும் புதிய தலைப்புகள். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள். இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை. ஒற்றுமை புத்தானத்தம். இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும். வரதட்சணை போர் வன்கொடுமை இலங்காக்குறிச்சி. முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீடு சிவகாசி. சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள். மௌலூது ஒரு ஆய்வு பேராபூரணி. தகடு தாயத்து துபாய். கடன் வரதட்சணை துபாய். அல்லாஹுவை நம்புவது எப்படி? தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும். எஸ்.எஸ்.யு. சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை. நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. சம்சுலுகா ரஹ்மானி மதுரை. இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு. எம்.எஸ். சுலைமான் கத்தார். நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும். பெமினா மாஜிதா பேகம். பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி. தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட், 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9444360006 9380459818. வலம் யாக்கை திரும்பி பார்க்கவில்லைங்கிறோம். நம்மளாவது திரும்பி பார்ப்போம். ஒரு நாயை துரத்து கொஞ்சம் தூரம் போய் இப்படி பார்ப்போம். அது கூட மூசா நபி செய்யல. கடும் பயம் பயந்திருக்காரு வழங்குது. ரைட்டா? அதுக்கு பிறகு மூசா பயப்படாது. லா தகப் இன்னி லா யஹாப் லதைய மூசா. அப்படிலாம் பயப்படாதயா, நான் அல்லாஹ் இருக்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு பயம்? போ தூக்கு அப்படிங்கிறாங்க. இது குர்ஆன் வசனம். தூக்கிட்டு போறாரு. பிறகுதான் ஃபிரௌன்ட்ட காட்டுறாரு. ஃபிரௌன் முன்னால ஃபிரௌனுடைய ஆளுகள்லாம் வர்றான். கயத்தை எல்லாம் பாம்பா மாத்துறான். கழிப்பாக உண்மை குர்ஆன்ல இருக்கு. கைகள் எல்லாம் பாம்பா மாத்தினான். பிறகு மூசா நினைஞ்சாரு, அப்ப பாம்பாக்குனாரு. அப்ப ஓடல, ஏற்கனவே காட்டிட்டான்ல. முதல்ல இதான் நடந்திருந்தா கதை கந்தலா இருக்கும். ஃபிரௌன்ட்ட போடு அவரே போட்டு கொண்டாடுனா ஒரு உறுப்பு தூக்கிற பாம்பாச்சு. நான் இப்படி என்ன தானே என்ன ஆச்சரியம் பாப்பிய பாட்டு நானே போட்டு ஓடிட்டேன் வைங்க. எந்திரிச்சு ஓடிக்க மாட்டீங்களா? இல்ல உண்டாக்கணும்னு பயப்படுறான். நீக்கான்ல முதல் டெஸ்ட். அவர் ஓடுவார் நல்லா தெரியுமில்ல. ஓட வச்சு பயப்படாத தூக்கியா திருப்பி அங்க போய் போடு. அங்க போய் போடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏத்துக்கல. எவர்கள் மூசா நபியை எதிர்த்து சூனியம் செய்தார்களோ, அந்த மேஜிக்கை எவன் நிகழ்த்தி காட்டினாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செய்யறது ஃப்ராடு, அவர் செய்யறது கரெக்ட். அவர்கிட்ட ஏதோ உண்மையான சக்தியை வச்சுதான் செய்யறாரு, ஏதோ கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய உதவி சக்தி அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி மூசா நபியை ஏத்துக்கிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா நபி இல்லா, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்ல, மூசா நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வர்றாங்க நைல் நதி குறிக்கிறது கேள்விப்பட்டீங்கல்ல. அப்புறம் அதை அந்த கடலை அடிக்க அது பழக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் முஸ்லிம்களும் மூசா நபியை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் கரை கடந்தார்கள், தப்பிச்சிட்டாங்க. ஃபிரௌன் கூட்டம்லாம் அழிஞ்சு வச்சு. அப்புறம் அந்த ஊர்ல போய் பாக்குறாங்க, அங்க நிறைய பேர் விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டு இருக்கான். விக்கிரகங்கள் நம்புறது, வைக்கிறது, படைக்கிறது, போறது. இத மூசா நபியை பின்பற்றிய முஸ்லிம்கள் பாக்குறாங்க. பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு இது கடையில. நிகழ்ந்து அதை விட்டு வந்திருக்காங்க. பார்த்த உடனே பழைய புத்தி திரும்புது. பார்த்த உடனே என்ன செய்யறாங்க? இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசாவே, அல்லாஹ் இருக்கிறது வாஸ்தவம் தான், இத போல ஒரு கடவுளை ஏற்படுத்தான், அல்லாஹ்க்கு சிலை உண்டாக்குங்கிறான். அப்படி வச்சுக்கிட்டுங்க. இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. இவர்களுக்கு கடவுள் இருப்பது போல, கடவுள்னா கண்ணுக்கு தெரியுது இல்ல, கபர் கண்ணுக்கு தெரியுது இல்ல, விக்கிரகம் கண்ணுக்கு தெரியுது இல்ல, இது போல எங்களுக்கு ஒரு சிலை வேணும், எங்களுக்கு ஒரு விக்கிரகம் வேணும். அதுக்கு என்ன பேருனாலும் வச்சுட்டு போ. அல்லாஹ் சிலைன்னு சொல்லி பெரிய சிலை அல்லாஹ்னால் வை. அவன் மெத்தட் என்ன, சென்டிமெண்ட் நம்பிக்கை என்னன்னா, எங்களுக்கு இது போல ஒரு கடவுளை உண்டாக்கு, அல்லாஹ் நாங்க நம்புறோம், அந்த அல்லாஹ் இதுதான் அப்படின்னு அல்லாஹ் இதுக்குள்ள கொண்டு வந்துருன்னு சொல்லி மூசா நபியுடைய மக்கள் கேட்டாங்க.
கௌமுன் தஜ்ஹல், ஒன்னா நம்ம முட்டா போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரியான முட்டா போயிடுவாங்க, விவரம் கட்டவங்களா இருக்கீங்க. ஏண்டா இவ்வளவு பிரச்சனை நடந்து, உங்களுக்கு ஆர்குமெண்ட் நடந்து, பல பேச்சுவார்த்தைகள் நடந்து, உங்களுக்கு எனக்கு போட்டி நடந்து, பிறகு நம்மளை துரத்தி அடிச்சு எவனுமே தப்பிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய பெரும் உதவியோட தப்பிச்சு வந்து இவ்வளவு பார்த்த பிறகு இப்படி போறீங்கடா விவரம் கட்ட கூமுட்டைகளாங்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு சொல்லி இப்படிலாம் எல்லாம் செய்தாண்ட இந்த நம்பிக்கையை தாண்ட உடைக்க நான் வந்தேன். படைச்சவன் ஒருத்தன், நம்ம யாருமே படைக்கப்பட்டவர்கள்டா, என்ன கடவுளுக்கு இந்த மாதிரி சிலையை தானே கேட்கிற அல்லாஹ்க்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான உபதேசம் செஞ்சு தாண்டா இஸ்லாத்தின் அடிப்படையில் பிராடை தான் ஓட்டையை தான் இஸ்லாத்தின் அடிப்படையை உடைக்க பாக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். இதை சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இந்த மரம் வேண்டும்னு சொல்றீங்க, மரத்தை கும்பரவா சஹாபாக்கள் கேட்டாங்க, மரத்தை சுத்தவா கேட்டாங்க. நம்பிக்கை, இந்த மரத்திலிருந்து கிளம்புனா நம்ம நோய் பெயரும். காய்ச்சல் ஹீச்சல் வந்துடுதுன்னா, தலைவலி நோய் எது வந்தா இந்த மரத்தில் அஞ்சு உட்கார்ந்தா நோய் பெயரும். இந்த நம்பிக்கை மக்களுக்கு காவிற்கு இருக்கு. அதுபோல எங்களுக்கு ஒரு மரம் வேணும்னு கேட்டான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, கடவுள் கேட்டாங்களேடா, அதுவும் இந்த மரம் எனக்கு என்ன வித்தியாசம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன மரத்தை கும்பிட்டுட்டாலும் தப்பு நினைக்கிறியா? மரத்தை சுஜூத் பண்ணாலும் தப்பு நினைக்கிறியா? என் நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் என்று நம்பாமல் நீ அதை மரம் என்று நினைத்தாலும், கயிறு என்று நினைத்தாலும், தாயத்தை நினைத்தாலும், கழுத மட்ட குதிரை எதை நினைச்சாலும் படைச்ச ரப்புல் ஆலமீனை தவிர என் நோயை குணப்படுத்தவன் யாரும் இல்லை என்று நம்புவதைத்தான் இஸ்லாம் அடிப்படை மருந்தாக சொல்லுகிறது. அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் சொன்னார், மா அன்ஸலல்லாஹு தாஉன் இல்லா அன்ஸலல்லாஹு ஷிஃபாஉன். அதுக்கு மேல இந்த உலகத்தில் எத்தனையோ நோய்கள் வரலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த நோய் உலகத்தில் வந்தாலும் சரி, தலைவலியில இருந்து, காய்ச்சல்ல இருந்து, எய்ட்ஸ்ல இருந்து, எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் சரி, அதற்கென்று மருத்துவத்தை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறான். உனக்கு எய்ட்ஸ் நோயா, மருந்து இல்லைன்னு சொல்லாத, கண்டுபிடிக்கப்படவில்லைன்னு சொல்றான். அப்ப இருக்கு அந்த மருந்து அல்லாஹ் ஏதோ ஒரு மூலிகையில வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கான். அப்பமா அப்படித்தான் நம்பணும். இந்த மாத்திரையில சக்தியை அல்லாஹ் ஒரு சோறை சாப்பிடுறோம், பசி போச்சு, சோத்துக்கு பசி ஆற்றும் சக்தியை அல்லாஹ் வச்சிருக்கான்னு நம்பணுமா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹும்ம இஸ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபான் வலா யுகாதிரு ஸகமன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் நோயை எனக்கு குணப்படுத்துவாய். எப்படி கேக்குறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ் என் நோயை நீ, ரசூலுல்லாஹ் நோயை குணப்படுத்த கூடியவருங்கிற நீ. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றா? இல்லை, என்னுடைய இறைவன் தான் என் நோயை குணப்படுத்துகிறான். யா அல்லாஹ் என் நோயை, துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை முழுமையாக குணப்படுத்துவாயாக, பூரண சுகத்தை தா. அந்த நோயினுடைய எஃபெக்ட். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. கொஞ்சம் கூட இல்லாமல் என்னை விட்டு காத்தலோர் ரப்பே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்ராஹிம் நபி அப்படி கேட்டார், வைதா மரித்து ஃபஹுவ யஸ்மீன், நான் நோய்வாய்ப்பட்டால் குணத்தை நானே சரி பண்ண முடியாது. அந்த நோயை என்ன தொடாம, எனக்கு மருந்து தராம, எனக்கு மிஞ்சிய பவரா இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த நோயை போக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்று நம்புவதுதான் நம்பிக்கை.
சும்மா அல்லாஹ் நோயை போக்க நம்ப கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் நோயை போக்குவான். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும்தான் கையேந்த வேண்டும். அவனை தவிர யாரிடத்திலும் எது இடத்திலும் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் சக்தி மிக்க கோள்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாரும் நோயை போக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, மழை தரும் ஆற்றல் இல்லை, துன்பத்தை போக்கும் ஆற்றல் இல்லை, காப்பாற்றும் ஆற்றல் இல்லை. அல்லாஹ் அனைத்து சக்தி மிக்கவன், அவனை தவிர யாருக்கும் இல்லை என்று நம்புவதுதான் இஸ்லாம். அப்படிப்பட்ட முழு நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். خلقوك خلقه فتشابه الخلق عليهم. அல்லாஹ் படைத்தது போன்று இவர்கள் எதையாவது படைத்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீ யாரை நோய் போக வேண்டும் என்று விரும்புகிறாயோ, இந்த அவுலியா தான் என் நோயை போக்கினான்னு நினைக்கிற, அல்லது நீ கட்டிருக்கக்கூடிய தாயத்து தான் உன் நோயை போக்கிருக்குன்னு நினைக்கிற, அல்லது நீ எழுந்த தகடு தான் உன் நோயை போக்கிருக்குன்னு நினைக்கிற. யார் உன் நோயை போக்கின்னு நினைக்கிறோ அதை சொல்றான்ல, இவர்கள் எதையாவது படைத்தார்களாங்கிறான். என்ன கேள்வி? இந்த கேள்வியில் என்ன விளங்குது? முஹீத்தின் அப்துல் காதர் ஜீலானி, ஏன் முஹீத்தின் நான் சொல்றேன் நீங்க நினைக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் முஹீத்தின் இருந்தாலும் சொல்றாங்க கூடாது. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் தான். அதுதான் அவர் போய் பிடிக்கிறது. அவர் அடிச்சா எல்லாம் அவுட். அதுதான் அவரை பிடிச்சி பேசுறது. முஹீத்தின் அப்துல் காதர் ஜீலானி நோயை போக்குறாரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு இவன் நம்புறான். அல்ல என்ன கேட்கிறான் தெரியுமா? நீ நம்புறதாக இருந்தால், முஹீத் எனக்கு இந்த ஆற்றல் இருப்பதாக இருந்தால், இப்படி சக்தி இருப்பது என்று நீ நம்பினால், ஒரு கொஸ்டின் அல்லாஹ்வுடைய கொஸ்டின். என்ன கொஸ்டின் தெரியுமா? அல்லாஹ் படைத்ததை போன்று இவர்கள் எதையாவது படைத்தார்களான்னு கேட்கிறோம். என்ன படைச்சாங்க? அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான், அது போல இவங்க எதாவது படைக்கணுமா? உதாரணமாக காக்காவை அல்லாஹ் படைச்சான், கொக்கு அல்லாஹ் படைச்சான். முஹீத்தின் அப்துல் காதர் ஜீலானி காக்கா கொக்கெல்லாம் படைக்கல, இந்த வண்டு இருக்குல பொடிச்சா இது முஹீத்தின் தான் படைச்சாரு. இப்படி இருக்கான்னு கேட்கிறான். அல்லாஹ் படைத்ததை போன்று ஒன்று படைத்து இதனால் இவர்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு விட்டதா? தஷாபஹல் ஹல்க், கன்ஃபியூஷன், குழப்பம் ஏற்பட்டு விட்டதா? அப்படின்னா விளங்குது உங்களுக்கு? ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்குல்லங்க, இது மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் வச்சுக்கிடுங்க. ஒரிஜினல் சைனா பீஸ் இருக்குது, இது டூப்ளிகேட். எப்ப இந்த கன்ஃபியூஸ் வருது? இது போல இருக்க சைனாவா ஜப்பானா? கொஞ்சம் ஒரிஜினல் டூப்ளிகேட் கன்ஃபியூஸ் வருது. இப்படியாவது அவுலியா படைச்சாரான்னு கேட்கலாம். இது ஒரிஜினலா காக்க அல்லாஹ் படைச்சது, இந்த முஹீத்தின் படைச்சதை பாரு, ஒரு வாயு மட்டும் இல்ல மத்த எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ். இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. அட இப்படி படைச்சா கூட கூப்பிடலாம் அவுலியாவை. கேள்வி விளங்கலாம் உங்களுக்கு? இப்படி படைச்சிருந்தால் கூட நீ அவரை கூப்பிடலாம், அவர்கிட்ட கேட்கலாம். இது கிடையாதுங்க. ஒரு ஈ கொசு அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, ஈ கொசு படைக்கிறது இருக்கட்டும், அவர் மேல நின்னா அதை தட்டி விடுவாரான்னு கேட்கும். கபருக்கு மேல சொல்ல புரியுது உங்களுக்கு? கபருக்கு மேல மட்டும் இல்ல, எதுல நின்னாலும். இதுக்கு ஒரு சாம்பிளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விக்கிரகங்களை தான் மக்கத்து காவிர்கள் வணங்கிட்டு இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய சிலையை வணங்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு அது தேவையான வச்சுட்டு இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா இருந்தார்ல, அவர் என்ன செஞ்சாரு? இப்ராஹிம் நபிக்கு முந்தைய எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்திருப்பாங்களே, அது போன்ற விக்கிரகங்களை நம்பிக்கிட்டு இருந்தார். அதை பெரிய சக்தியா நினைச்சிட்டு இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாரோ அதை நான் தர்காக்கு கேட்கிறேன், வேற ஒண்ணும் வேண்டாம். நான் இந்த தகடு தாயத்துக்கு கேட்கிறேன், இதை நீங்க மூழ்கு வரது கேட்கிறேன், நீங்க கேட்ட தாயத்துக்கு கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது. இதுல நான் வந்து சில பேர் நான் அப்படி பேச உடனே திமிர பாத்தீங்களா அப்படிம்பாங்க. அதை நான் கரெக்டா சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த விஷயம் அப்படி இருக்கும். எப்படின்னு பாருங்க. ஃபராக இலா ஆலிஹத்திஹிம், இப்ராஹிம் அந்த விக்கிரகங்கள் பக்கத்திலே வந்தார், கடவுள்கள் பக்கத்திலே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபராக இலா ஆலிஹத்திஹிம். எது பக்கத்தில் வர்றாரு? தன்னுடைய அத்தா எந்த விக்கிரகத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாரோ, தன் சமூகம் எந்த நம்பிக்கொண்டிருக்க அந்த விக்கிரகம், அது பக்கத்தில் போறாரு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் தன் தந்தையிட்ட, அத்தான கேட்கிறார். வெளியே ஒரு பக்கம் பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் அத்தான கேட்கிறாரு, ஏத்தா இந்த மாதிரி இந்த விக்கிரகங்களை கொண்டு போய், அதுக்கு முந்தைய தீர்க்கதரிசியாக வாழ்ந்தவருடைய சிலைகளை கொண்டு போய் இந்த பழத்தை கொண்டு போய் வைக்கிறேன். பழம்னா பழம் நடத்தல, உதாரணத்துக்கு நான் பழங்கிறேன், அத படைக்கிறதுக்கு வைப்பாங்கல்ல, நேர்ச்சை நம்ம இதை சொல்லுவாங்கல்ல, நாகூர் தர்காக்கு நேர்ச்சி வைப்பாங்க, பூந்தி புட்டாசு கொலக்கட்டை எல்லாம் வைப்பாங்களா இல்லையா? இது போன்று ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்காரு. இது மாதிரி ஏன் வணங்குறீங்கன்னு கேட்காரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
மூன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு சகோதரர் எம்ஐ சுலைமான் எழுதிய இஸ்லாத்தின் இல்லறம், திருமணத்தின் அவசியம், தவிர்க்க வேண்டிய அலங்காரங்கள், சத்தியம் செய்தல், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, ரகசியம் பேணுதல், இல்லறம் இணைய இணைய வழிகள், கணவனின் கடமைகள் போன்ற 60க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் வழியில் விடை கூறும் இணைய நூல் இஸ்லாத்தின் இல்லறம். விலை ரூபாய் 15 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாவும் மற்றவர்கள் அவங்க ஊர்க்காரங்க சொல்றான், வஜத்னாலே ஆபானா, எங்களுடைய மூதாதை எங்க அத்தா அப்படிதான் செஞ்சாரு அப்படின்னா. நம்மள்ட்ட எப்படி பதில் சொல்றாங்களோ, ஏத்தா மோல்து வரீங்க, ஏத்தா தர்காக்கு போறீங்க, ஏத்தா தாயத்தை கட்டுறீங்க, ஏத்தா தகரை கட்டுறீங்கன்னு கேட்டா நபி செஞ்சாருன்னு சொன்னா ஓகே. நபி சொல்லிருக்காருலடா தாயத்தை கட்டணும்னு குர்ஆன் எல்லாம் சொல்றது, அது ஓகே. அப்படி சொல்றது இல்ல, எங்க அத்தா செஞ்சார், எங்க அம்மா சொன்னாங்க, எங்க தாத்தா செஞ்சார், இதான பதிலா சொல்றாங்க. இதே பதிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா சொன்னார். ஏன் அத்தா இப்படி எல்லாம் வைக்கிறீங்க? இது அவரு கிண்டலாவே சொல்றாரு. கிண்டலான எப்படிங்கிறத பாருங்க, நான் சொல்றேன். ஃபராகையா ஆலிஹத்திஹிம் கிட்ட போய் நின்னுட்டு அவர் சொல்றாரு, அதுல 2 பழத்தை எடுத்துக்கிட்டார். அவர் எதை படையலாக வைக்கிறார்களோ, இப்ப உதாரணமா தர்காவில் கொண்டு போய், நாகூர் தர்காவில் கொண்டு போய் ஒரு தட்டு கொலக்கட்டையை கொண்டே வைக்கிறான் அப்படி வச்சுக்குவோம், அல்ல ஒரு தாறு வாழைப்பழத்தை கொண்டே வைக்கிறானா இல்லையா, அதே ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எடுத்துக்கொண்டு ஃபக்கால அலா தஅக்குலூன், இதை கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாரு விக்கிரகத்தை. உதாரணமா நான் தர்காவுக்கு நீங்க போங்க, ஏதாவது ஒரு தர்காவுக்கு லோக்கல்ல ஒரு தர்காவுக்கு போங்க, அந்த தர்காவில் பாத்தியா ஓடுறதுக்காக எதையாவது சக்கரையோ சாம்பலையோ எதாவது கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. நீங்க அதை எங்க வச்சிருக்கீங்க? எங்க அத்தாவுடைய அத்தாபத்தை செஞ்சாருமாங்க. சரி பரவாயில்லைங்க, கொடுங்க, ஒரு பழக்கத்தை கொடுங்க. அப்படி அந்த அவுலியாட்ட, லோக்கல் அவுலியாட்ட, அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு பழத்தை சாப்பிடுங்க. இப்படி நீங்க சொன்னா நம்மள என்ன செய்வாங்க? திமிராடா உங்களுக்கு, குசும்பு திமிரா, குசும்பு பாத்தீங்களாம்பாங்க. இது நான் சொல்றது இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்கிறாரு. ஒமாலக்கும் லா தன்திகூன், அதுக்கு கேட்கிறாரு பாருங்க, இன்னும் ஒரு வார்த்தைக்கு மேல வார்த்தை. ஒமாலக்கும் லா தன்திகூன், என்ன பேச மாட்டேங்கிறீங்க, வேணும் என்னன்னு சொல்லுங்க. சொல்ல புரியுது உங்களுக்கு? ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுக்கிறது சாவுலின் பாசாட்ட உதாரணத்துக்கு, அல்ல முஹீத் அப்துல் ஜிலானி வச்சுக்க, பயங்கரமான ஆளுங்கிறீங்களா, அவர்கிட்ட போ, பாக்தாதுக்கே போ, இந்த பக்தெல்லாம் ஃப்ராடு, ஒரிஜினலுக்கே நீ போ. அங்க போய்கிட்டு 2 பழத்தை வச்சுக்க, பாக்தாதுல போய், முஹீத்தீனே வாங்க ஒரு 2 பழத்தை சாப்பிடுங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன வேணுமா வேண்டாமா, பேச மாட்டேங்கிறிய. அதுக்கு பிறகு வரம்பம் யமீன், 4 மாத்து மாட்ட சட்டா சட்டான்னு அடி சொல்றாங்க, பட்டார் பட்டார் அடிக்காரு, கபர் போய் 4 குத்து, வேணுமா வேண்டாமா அப்படியே என்று இப்ராஹிம் கேட்டாருங்க. நானா சொல்றேன், நானா திமிரா பேசுறேன், நான் அக்கவா சொல்றேன், குர்ஆன் வசனங்க இது. ஃபராகையா ஆலிஹத்திஹிம் ஃபகால லா தஅக்குலூன் வமாலக்கும் லா தன்திகூன் ஃபவரபஹு கர்பம் பில் யமீன். அவர் இப்படி கேட்டார், ஏன் பேச மாட்டேங்கன்னாரு, 4 மாத்து கொடுத்தாரு, 4 உத அப்படியே தின்னுதல, அது கூட சொல்ல, என்ன ஏன் அடிக்கிறேன்னு கூட கேட்க மாட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? இது போல நீ கேளு, இது போல நீ கவலை போய் கேளுங்க பார்ப்போம். இந்த மாதிரி அவர் செய்தது எதை செய்தார்? அதற்கு முந்தைய நபிமார்களுடைய சிலைகள். நீ எதை போய் வச்சிட்டு இருக்க? நபிமார்களுடைய கபர்கள் எல்லாம் நீ வச்சிட்டு இருக்க. நபிமா கபரும் தப்புதான், பவரின் பவரே கிடையாது, அவுலியா என்று உத்தரவாதம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவர்கள், அவுலியாக்கள் என்பவர்கள் மனிதர்களால் அனுமானிக்கப்பட்டவர்கள். இவன் நினைச்சுக்கிட்டான். இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் மலையை தாண்டி கேட்கிறிய, அவனாவது எப்படி கேட்டான், அதே தப்பு. அவன் கூட இந்த மாதிரி சிலைகள்கிட்ட போய் கேட்கல, நீ மலையை எங்க கேட்கிற. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த காலாகாலமாக வரக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் மக்களை விட மோசமாக இருக்கிறார்கள் அஜரத்துமார்கள். அதுக்கு ஸ்டாம்பா உங்களுக்கு சொல்றேன். சில விஷயங்கள் பழகிருச்சுன்னு வைங்க, முரண்பாடாக விவரங்கட்டதனமா இருக்கும். முரண்பாடு அந்த விவரங்கட்டதனம். அந்த விவரங்கட்டதனத்தை நாம் சுட்டிக்காட்டும் பொழுது மரியாதையாக ஏற்றுக்கொண்டால் கண்ணியம். ஒரு முட்டாள்தனத்தை ஒண்ணு சொல்றோம், வாஸ்தவம் தான், இது ரைட்டு தானே, கண்ணியமா போயிடும். அந்த விவரங்கட்டதை ஏற்றுக்கலாம என்ன செய்யறது? நம்மளை பார்த்து விதண்டாவாதம் பேசாதம்பாங்க. விளங்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணமா முஸ்லிம்கள் வீட்டு கல்யாணமாக இருந்தால் பத்திரிகையில ஜனாப் அப்துல் ரஹ்மான், ஜனாப் ஜெயினுல் ஆப்தீன், ஜனாப் இப்ராஹிம், ஜனாப் மூசா இப்படிதான் எழுதுவாங்க. இந்துக்களுடைய திருமணமாக இருந்தால் இந்துக்களுக்கு கொடுக்கிறா இருந்தா திரு முருகன், திரு கந்தசாமி, திரு குப்புசாமி. திரு என்பது இந்து சகோதரர்கள் போடுவாங்க, முஸ்லிம்களா இருந்தா ஜனாப்னு போடுவாங்க.
அஜர்மார்களை இப்படிதான் சொல்லியிருக்காங்க, முஸ்லிம்களுக்கு ஜனாப்னு போடணும், திருங்கிறது இந்துக்களுக்கு தான் போடணும் அப்படி. நீங்க அஜர்ட்ட போய் கேளுங்க போடலாமான்னு. ஆனா போடக்கூடாதுப்பா, ஜனாப் முஸ்லிம்களுக்கு ஜனாப் தான் போடணும். நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, எங்க திரு முஸ்லிம்களுக்கு போடக்கூடாதுன்னா திருக்குர்ஆன்னு சொல்லலாமான்னு கேளுங்க. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கம் கேட்கக்கூடிய குண்டக்க மண்டக்கவா? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்